வணக்கம் அப்படி ஸோ இப்படிலாம் ரிலாக்ஸ்டாக பேசணும்னா அது ரிவ்யூ கிடையாது, நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஸோ இது வந்து பாகுபலி படத்தோட ரிவ்யூ கிடையாது. அந்த ரிவ்யூ வந்து 2 பார்ட் ரிவ்யூமே உங்களுக்கு செல்ஃப் ரிவ்யூ சேனலில் இருக்கும். ஸோ வேணும்னா நீங்கள் அதை தேடி பார்த்துக்கலாம், இல்லை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆனால் கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் விசிட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல நாஸ்டால்ஜிக் மொமெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த பாகுபலி எபிக் எப்படி நான் பார்த்தேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதை சும்மா ரேண்டமாக சொல்ல போகிறேன். ஒரு நம்ம என்ன சொல்கிறது, ஒரு கோர்வையாலாம் ஒரு ஸ்கிரிப்டாலாம் இல்லை என்கிட்ட. ஜஸ்ட்டு நான் சின்ன சின்ன கீவேர்ட்ஸ் மாதிரி எழுதி வச்சுருக்கேன். அதனால் வந்து ஒரு மாதிரி பேசுகிறேன், நீங்கள் கோர்வையாக புரிஞ்சிக்க முடிஞ்சா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா சப்போஸ் சும்மா ஒரு ஃபார்மேட்டில் சொல்லணும்னு அவசியம் இல்லையா, அதனால ஏன்னா ஒரு ஆல்ரெடி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இது ரிவ்யூவாக இல்லாமல் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி சொல்கிறேன். பட் இது படமாக எப்படி இருந்தது, இவ்வளோ வருஷங்கள் கழிச்சு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு, அதுவும் பேக் டு பேக் அட்டஸ்ட் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்றதை நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ முதல்ல இந்த டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் வரும்போது ஐமேக்ஸுக்காக ப்ராப்பராக ரீமாஸ்டர் பண்ணப்பட்ட படம் இது. ஸோ அவங்க ஒரிஜினல் ஃபுட்டேஜ் வச்சுருக்காங்க போல இருக்கு, நல்ல வேலையாக அதுவும் ஆகலை அந்த ஃபுட்டேஜுக்கு டிஜிட்டலுங்கிறதுனால. அதை சூப்பராக ரீமாஸ்டர் பண்ணியிருக்காங்க ஐமேக்ஸுக்காக. பயங்கரமாக, அதை நம்ம இது நீங்கள் வந்து சென்னையில் இருக்கிறதெல்லாம் ஐமேக்ஸ் இல்லை, டுபோகூர் ஐமேக்ஸ் தான். ஆனால் இந்த ஐமேக்ஸ்லேயே அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சுன்னா ஒரிஜினல் ஐமேக்ஸில் இந்த படம் எந்த ரேஞ்சில் இருக்குன்னு நினச்சி பாருங்கள். சவுண்டும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ளாட் ரேஷியோ தான், ஃபுல் ஸ்க்ரீனில் படம் வருது, எங்கேயுமே போங்கடிக்கலை. ஆனால் அதனால சில பிரச்சனைகளும் இருக்குது. ஏன்னா அது கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணும்போது அப்போ அந்த காலத்தில் அந்த டைம் அந்த பீரியடில் இருந்த சிஜி எஃபெக்ட்டுக்கு அப்போது அது நல்லா இருந்தது. தேவி பாரடைஸில் தான் நான் பார்த்தேன், அதுவே பெரிய ஸ்க்ரீன் தான், கிட்டத்தட்ட பலாசோ ஐமேக்ஸ் கிட்ட வர சீன் தான் அது, ஸ்க்ரீன் தான் அது. அப்போ பெருசாக தப்பாக தெரியல கிராஃபிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் அது ஃபர்ஸ்ட் பார்ட்டில், அதாவது இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப், அது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படி புரிஞ்சுக்கோ நீங்கள். பட் இங்கே வந்து என்னென்னா இந்த வாட்டர் ஃபால்ஸு அந்த பெரிய இடத்துல அவர் கிளைம் பண்ணி போகிற அந்த விஷயங்கள், அந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் லைட்டாக அங்கே வந்து கிராஃபிக்ஸ் வந்து தெரியுது. ரொம்ப வந்து அங்கே வந்து ஏதோ பண்ணியிருக்காங்க, தனியாக பேட்சாக அது தெரியுது. அஃப்கோர்ஸ் அது வந்து அந்த காலகட்டத்துக்கு அந்த பட்ஜெட்டுக்கு இப்போ கொஞ்சம் ரிஃபைன்மெண்ட்டு. அஃப்கோர்ஸ் ராஜமௌழி படங்களே கிராஃபிக்ஸ் அதோட பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு RRRலாம். அதனால் வந்து அதை மன்னிக்க முடிகிற ஒரு சின்ன தவறுகள் தான். அதெல்லாம் ஒரு பெருசாக விஷுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாதிக்கிற அளவுலாம் கண்டிப்பாக அது எங்கேயுமே ஃபீல் ஆகலை. பட் ஆன் த அதர் ஹேண்ட் இப்போ பார்த்தாலுமே அந்த பைசன் கூட, வைல்டு பைசனாக தான் அது, யூடியூப்பில் அப்படி தான் வீடியோ போட்டிருக்காங்க. அந்த பைசன் கூட ராணா ஃபைட் பண்ணுற அந்த சீன்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க சிஜி. நாசருக்கு வந்து சில இடங்களில் வந்து அவருக்கு வந்து கை வந்து இதுவான மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கையில் வந்து சில இடங்களில் வந்து ஒரு மாதிரி ப்ராஸ்தெட்டிக் மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க. சில இடங்களில் சிஜியில் தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுவுமே கூட நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது எந்த இடத்துல சிஜி, எந்த இடத்துல அவங்க வந்து நிஜமாவே ப்ராஸ்தெட்டிக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது. அண்ட் இந்த படம் பார்க்கும்போது தான் ராஜமௌழி வந்து ஏன் ராஜமௌழி, அவர் ஏன் வந்து இப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்றது வந்து அதுக்கெல்லாம் முழு தகுதியான ஒரு ஆள் தான் அவர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக புரியுது இந்த படம் பார்க்கும்போது. ஏன்னா மொமெண்ட் ஆஃப்டர் மொமெண்ட்ஸ் வந்து படத்தில் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்குது. அதாவது அதை நம்மளுடைய மைண்டில் வந்து அந்த விஷுவல் ஸ்டோரிஸாக பதிஞ்சிருக்கு. அது ஸ்க்ரீன்ஷாட்டில் சில படம்னு சொன்னால் இந்த ஞாபகம். அது மாதிரி பாகுபலின்னு சொன்னால் நம்மளுக்கு நிறைய சின்ன இடத்துல நிறைய இடங்களில் வந்து அந்த இப்போ இந்த இடத்துல பயங்கரமான ஒரு கேமரா ஆங்கிள் இருக்குது, செம்ம விஷுவல் இருக்குது, செம்மையாக, அதாவது கரெக்டாக வால்பேப்பர் வைக்கிற மாதிரியே ஒரு போஸ்ட்லாம் கொடுத்துருப்பாருன்ற மாதிரி அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் இப்போவும் ஒர்க் ஆகுது. நான் நிறைய தான் சொல்லியிருக்கேன், நான் அதிகமாக தேட்டரில் பார்த்த படம் வந்து நானி, ராஜமௌழியோட நானி தான். ஏன்னா எனக்கு அந்த படம் ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது என்ன ஆச்சரியன்னா, நான் ஃபஸ்ட்டு ஷோ கோயம்புத்தூரில் கேஜி சினிமாஸில் பார்க்கும்போது என்ன ரெஸ்பான்ஸ் இருந்துச்சோ, எந்தெந்த சீனில் என்னென்ன ரெஸ்பான்ஸ் இருந்துச்சோ, அதே மாதிரி அந்த படத்தோட ரன் முடியும் போது தான் கரெக்டாக, அதாவது இன்றைய கடைசி அப்படிங்கிற மாதிரி PVR ரேம்பாமால லாஸ்ட் டே ஓட்டினாங்க. அன்னைக்கு வந்து அந்த படத்தை லாஸ்ட்டாக போடும்போது நான் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், எங்கள் அம்மா நானும் வரேன், நானும் எங்கள் அம்மா போய் பார்த்தோம். அப்போ பார்க்கும்போதும் அதே ரெஸ்பான்ஸ் இருக்குது தேட்டரில். ஸோ எனக்கு வந்து அது பயங்கர, ஸோ மேபி பார்க்க நம்மளுக்கு வந்து அது வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் போகலாம். கண்டிப்பாக அவ்வளோ நாள் கழிச்சு படம் பார்க்குறவங்க ரிப்பீட் ஆடியன்ஸாக தான் இருக்க முடியும் என்ன மாதிரியே. ஆனால் அவங்க எல்லாருமே ஷேர் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு டே எங்கே ஷேர் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இந்த பாகுபலியும். எப்படி நான் வந்து தேவி பாரடைஸில் ஃபஸ்ட்டு ஷோ பார்க்கும்போது அவ்வளோ பெரிய க்ரௌட் அந்த படத்தை என்ஜாய் பண்ணாங்களோ, எந்தெந்த இடத்துலாம் எந்தெந்த மொமெண்ட்லாம் கை தட்டினாங்களோ, அந்த மாதிரி திரும்பவும் அதே மாதிரியே கை தட்டுறாங்க. இப்போ வந்து கொஞ்சம் இந்த ஜென்சி வந்து கரெக்டாக ரெடி ஆகிடுறாங்க, அந்த மூணுக்கு ரெடி ஆகிடுறாங்க போல இருக்குது. ஸோ கேமராலாம் வச்சு ரெடி, அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருந்தது. பட் ஸ்டில் பயங்கர என்ஜாயபுளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது தேட்டரில். ஒரு ஃபுல் ஹவுஸ் க்ரௌடோட பார்க்கும்போது நான் வந்து ஐமேக்ஸ், நான் தமிழ் வெர்ஷன் தான் பார்த்தேன் தேட்டரில். அதனால் இந்த வாட்டி தெலுங்கு வெர்ஷன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெலுங்கு லைட்டாக தெரியும், சப்டைட்டில்ஸ் இருக்குது படத்தில், சப்டைட்டில்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ சப்டைட்டில்ஸ்லேயே பார்த்துலாம், தெலுங்குலேயே பார்த்துலான்றனால ஐமேக்ஸ் தெலுங்கு வெர்ஷன் ப்ரிஃபர் பண்ணி அதை போய் பார்த்தேன் நான் பலாசோ ஐமேக்ஸில். ஸோ ரொம்ப நல்லா இருந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு மாஸ் ஹீரோவுக்கான எலிவேஷன், அதாவது நிஜமாவே லிட்டரலாக லார்ஜர் தன் லைஃப் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக அவர் எழுதியிருக்கிற சீக்வன்ஸ். யாராவது சார் ஹீரோ சார் எடுத்த உடனே அவர் இன்ட்ரோடக்ஷன் ஃபஸ்ட்டு சீனில் தேரை இழுத்துக்கிட்டு வரார் சார் அப்படின்னா கொஞ்சம் சிரிச்சிடும் இல்லையா நம்ம கேட்கும்போது. ஆனால் அதை அவர் செஞ்சு காமிக்கிறார் இல்லையா. அந்த பர்சனாக அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அதை கரெக்டாக அந்த பாகுபலிங்கிறவர் எவ்வளோ பெரிய ஆளுங்கிறத பில்ட் பண்ணிட்டு செகண்ட் பார்ட் ஓப்பன் ஆகும்போது அப்போ அந்த பில்டப்புக்கு ஏற்ற மாதிரி
இருக்கணும் இல்லையா, அது சூப்பராக ஒரு சீன் வச்சார் பார்த்தீங்களா, அதுவும் யானையே அடக்கிறாரு அவர். ஸோ அது யானையே அடக்கிறாங்கன்னா அடுத்து நீ டைனோசர் அடக்குவியான்ற மாதிரி அந்த மாதிரி நம்ம போகலாம், கலாய்ச்சிட்டே போகலாம். பட் அந்த மொமெண்ட்லாம் நம்மளுக்கு தோணலை. இந்த படம் இப்போ எவ்வளோ வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம், திரும்ப அந்த சீன்ஸ்லாம் ஏன் ஒர்க் ஆகுதுன்னா அது அங்கே தான் வந்து ராஜமௌலிங்கிற மாஸ்டரோடைய ஒர்க் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. படம் வந்து ஆல்மோஸ்ட் அப்படியே தான் இருக்குது, ரொம்பலாம் எனக்கு கட் பண்ணாமல் ஃபீல் ஆகலை. 3.25 மணி நேரம் ஓடுது படம், அதை ஞாபகம் வச்சுக்குவாங்க. இன்டர்வலில் சேர்த்தா 4 மணி நேரம் படம். ஸோ ஒரிஜினலில் வந்து இந்த 2-3 பாட்டு தமன்னாவுடைய லவ் ட்ராக் டோட்டலாகவே வந்து கட் பண்ணிட்டாங்க. அந்த 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 டூயட் சாங்கும் கிடையாது. அப்புறம் அந்த கண்ணாணி தூங்குடா செகண்ட் ஹாஃபில் வந்து அனுஷ்காவுக்கு ஒரு பாட்டு இருக்கும்ல, அதுவும் கிடையாது. அண்ட் சில இடங்களை வந்து ட்ரிம் பண்ணியிருக்காங்க. இந்த வார் சீன்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே. பெருசாக ஆனால் எங்கேயுமே வந்து ரொம்பலாம் மிஸ் அவுட் ஆகிடுச்சு, நிறைய ஃபுட்டேஜ் இது பண்ணாங்கன்ற மாதிரி ஃபீல் பண்ண முடியல. மனோஹரி பாட்டு கிடையாது. இன்னும் சுதீப் வருவார்ல ஒரு சீனு, அந்த சீனும் கிடையாது. ஆக்சுவலாக சுதீப்புக்கு ஏதோ ஒரு ரோல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்டில் வந்து அவர் வந்து ஹீரோ ஹெல்ப் பண்ணுற மாதிரி அதை வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கட்டப்பாக ஹெல்ப் பண்ணுற மாதிரி. பட் ஃபைனல் டிராஃப்ட்டில் அது தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து ஏன்னா அவர் எதுக்கு வராருன்னு தெரியாது, சுதீப் சும்மா வராருன்ற மாதிரி இருக்குது நம்மளுக்கு. ஸோ அதனால் சுதீப்போடைய அந்த சீனையும் தூக்கிட்டாங்க. ஆனால் தூக்கியிருந்தாலும் கூட எதுவுமே மிஸ் அவுட் பண்ண மாதிரி இல்லை, ரொம்ப ப்ராப்பராக எதெல்லாம் தேவையில்லையே அதெல்லாம் ட்ரிம் பண்ண மாதிரி தான் இருக்கே தவிர சும்மாவே நம்ம வந்து ஃபுட்டேஜை கம்மி பண்ணோம்லாம் எதுவும் பண்ணவே இல்லை. அதை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஏன்னா ராஜமௌலியே பண்ணியிருக்கல கூட வராது. ஸோ செம்ம ஒர்க் அதுவுமே கூட. அண்ட் இன்டர்வலில் செம்ம கிரியேட்டிவாக ஒரு இன்டர்வல் கார்டு ஒன்று போட்டிருந்தார் ராஜமௌலி. அதை நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேற்கொண்டு படத்தை பாராட்டுறதுக்கு முன்னாடி படத்தில் இந்த வாட்டி பார்க்கும்போது சில விஷயங்கள் நமக்கு இப்போ கில்லி ரீரிலீஸ்லேயுமே கூட லாஜிக்கல் ஃப்ளாஸ்லாம் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி இப்போ பார்க்கும்போது என்னெல்லாம் கொஞ்சம் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு எனக்கு அப்படிங்கிறதையும் நான் கண்டிப்பாக சொல்லணும்னு நினச்சேன். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், அந்த கிராஃபிக்ஸ் சில இடங்களில் கொஞ்சம் நம்மளுக்கு கிராஃபிக்ஸ்னு தெரியுது, ரொம்ப பச்சையாக தெரியுது. அதெல்லாம் கொஞ்சம் பெட்டராக பண்ணிடலான்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா இதெல்லாம் பைசன்லாம் இப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்களா, இன்னும் கூட பண்ணிடலான்ற மாதிரி தோணுச்சு. பட் ஸ்டில் அஃப்கோர்ஸ் அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி மன்னிக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகளாக தான் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் அந்த கிளைமேக்ஸ் பேட்டில் சீக்வன்ஸ்லையுமே கூட அந்த ஆங்கிரி பேர்ட்ஸ் எல்லாம் ஜம்ப் பண்ணுவாங்களே அந்த சீக்வன்ஸ்லுமே கூட இனிஷியலாக கொஞ்சம் இருந்துச்சு, செட்டில் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் உறுதியாக இருந்துச்சு. பட் ஒன் செட்டில் ஆனதுக்கப்புறம் அது பெருசாக நம்மளை டிஸ்டர்ப் பண்ணல. அப்பார்ட் ஃப்ரம் தான் எனக்கு ரொம்ப உறுதிக்கிட்டே இருந்த விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து இந்த மகிஷ்மதி அதாவது மகிழ்மதியோடைய அந்த லேண்ட்ஸ்கேப்பே என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. அது வந்து ஒரு பக்கம் திடீர்னு பனிமலை இருக்குது, பனிமலையிலேருந்து இறங்கி வந்தால் பச்சை பசேல்னு இருக்குது. அது ரொம்ப வளமான ஒரு கண்ட்ரி. எனக்கு அந்த லேண்ட்ஸ்கேப்பே சுத்தமாக புரியல. இந்த படத்தை ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் ஒரு லிபர்ட்டி எடுத்துக்கிட்டாரு டேரக்டர் அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே கூட எனக்கு என்னமோ அந்த லேண்ட்ஸ்கேப்பை ப்ராப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா மகிழ்மதிங்கிற கிங்டம் கிட்ட கீழே இவ்வளோ கிங்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பதவி ஏற்றுக்கிற டைமில் சொல்லுவாங்க. அதில் இது இருக்குது அது இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்களே, அவ்வளோ இடம் எங்கே இருக்குது, எதை காமிச்சாங்க இவங்க திரும்ப சும்மா வந்து அந்த அரண்மனை சுற்றி தான் கதையை நகர்த்துட்டே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சா. ஸோ இன்னும் கூட அந்த கிங்டமை அந்த ஊர் மக்களை இன்னும் கூட ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கலாம், அந்த ஜியாகிரபிக்கெலாம் இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ப்ளரேஷன் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அந்த மக்களுடைய வாழ்க்கைன்னு சொல்லும்போது மக்களுடைய வாழ்க்கை எங்கேயுமே எங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. ஒன்ஸ் பிரபாஸ் பாகுபலி கேரக்டர் வந்து அவரை வந்து அனுப்பிச்சிடுவாங்க இல்லையா, அரண்மனையிலேருந்து வெளில அனுப்பிச்சிடுவாங்க, வெளில அனுப்பிச்ச உடனே அப்போ தான் ஒரு மக்களோட ஜெல்லாகும்போது அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை அவர் உயர்த்துவாருன்னும் போது அப்போ இவ்வளோ நாள் அந்த மக்கள் கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்களா, அப்போ நீங்கள் என்ன பெருசாக பெரிய ராஜ்யத்தை என்ன நீங்கள் ரன் பண்ணிட்டீங்க, அவங்க இவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க, யாருக்குமே எல்லாருமே அதிருப்தியில் இருக்காங்க. ஸோ பிரபாஸ் மாதிரி ராஜாவே இறங்கி வந்து அவங்க வாழ்க்கை தரத்தை அவங்களுடைய டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் சரி பண்ணுற அளவுக்கு தான் அவங்க வாழ்க்கை இருந்துக்குன்னா அப்போ என்ன பெரிய மகிழ்மதி கிங்டம்னு அனுஷ்கா மாதிரியே நம்மளும் கேட்க வேண்டியதாக இருக்குது. இந்த எடிட்டர் வெர்ஷனில் ட்ரிம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்க. ஸோ அந்த தமன்னாவோட லவ் போர்ஷன்ஸை நிறைய ட்ரிம் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த இடத்துல திடீர்னு வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் வருது. ராஜமௌலியோட வாய்ஸ் ஓவர்லேயே வந்து இது மாதிரி போச்சு, இவர் போனார், ஃபாலோ பண்ணிட்டு போனார், ரகசியமாக பார்த்தாரு, அவங்க வந்து அந்த ஒரு கூட்டம்லாம் நடத்துவாங்க கேவ் உள்ள, அதெல்லாம் வந்து வாய்ஸ் ஓவர்லேயே போயிட்டு டக்குன்னு அந்த பாட்டு முடிஞ்சு அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிற அந்த ஷாட்லேருந்து தான் ஓப்பன் ஆகுது. அங்கே ஒரு வாய்ஸ் ஓவர் வரும்போது ரொம்ப அப்ரப்டாக ஃபீல் ஆச்சு. அதுவும் ராஜமௌலியோட குரலே வரும்போது கொஞ்சம் அப்ரப்டாக ஃபீல் ஆகுது. அது அட்லீஸ்ட் கொஞ்சம் முதல்லையே அவரோட வாய்ஸ்லேயே ஆரம்பித்து அங்கே விட இந்த இடத்த கண்டினியூ பண்ணியிருந்தா ஒரு கண்டினியூஷன் இருந்திருக்கும். அது ஏன் அப்படி பண்ணலன்னு தெரியல. ஆனால் செகண்ட் ஹாஃபில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சத்யராஜ் கதை சொல்ல ஆரம்பிப்பார் இல்லையா, ஸோ அந்த வாய்ஸ்லேயே வந்து சில இடங்களை வந்து ட்ரிம் பண்ணி அழகாக கொண்டு போயிட்டாங்க. அது ஒரு நல்ல ஐடியாவாக இருந்தது. மேபி அதையே கூட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபாலோ பண்ணியிருக்கலாம். ஸ்டில் இந்த வாய்ஸ் திடீர்னு வந்து அதுக்கப்புறம் வராமையே போனது வந்து கொஞ்சம் நல்லா இல்லை. காஸ்டிங்காக இவ்வளோ நாள் மனசில் இருந்த அந்த பிரச்சனையை சொல்லியே ஆகணும், அந்த ஆண்டி யாருன்னு தெரிஞ்சு ஆகணும். கூட்டத்தில் எங்கே போனாலும் செகண்ட் பார்ட்டில் எங்கே போனாலும் வந்துடுவாங்க அவங்க. அதாவது பாகுபலியோட சின்ன வயசுலேயே அவங்க தான் வருவாங்க, வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க யார், அவங்க எதுக்கு அவங்களுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முதலே நீங்கள் வச்சாங்கன்றது தெரியவே இல்லை. அதே மாதிரி ராஜ குடும்பத்துக்கு பூசாரிங்கிற மாதிரி இந்த பூஜாரி கேரக்டர் ஒருத்தர் வருவார், மந்திரம்லாம் சொல்லிட்டு அவருடைய பெர்ஃபார்மன்ஸுமே இந்த வாட்டி பார்க்கும்போது பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப காமெடியாக தெரிஞ்சுது. அவரோட ரியாக்ஷன்ஸ், அவர் பேசுகிற விதம்லாம் கூட ரொம்ப ட்ராமாட்டிக்காக பயங்கரமாக தன்னை ஃபீல் பண்ணி ஏதோ பேசியிருக்காரு. அவரை நான் குத்த சொல்ல, அப்போ நம்ம கவனிக்கல அதை. இப்போ பெரிய ஸ்க்ரீனில் அவர் தனியாக தெரியும் போது அதெல்லாம் கொஞ்சம் கவனித்து கொஞ்சம் நம்ம சிரிக்கிற அளவுக்கு இருந்துச்சு அந்த பெர்ஃபார்மன்ஸ். இந்த எடிட்டட் வெர்ஷனில் எனக்கு கொஞ்சம் இன்னும் கூட ட்ரிம் பண்ணிடலாம் அப்படின்னு தோணுன விஷயங்கள் என்னன்னா 2 பேட்டில் சீன்ஸ் இருக்கு இல்லையா. அது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வர காலகையாவோட பேட்டில் ஃபீல்ஸ் அந்த சீனுமே கூட, அந்த சீனும் செகண்ட் ஹாஃபில் செகண்ட் பார்ட்டில் குந்தலை தேசத்துக்கு ஒரு வார் ஒன்று நடக்கும், அந்த தண்ணியெல்லாம் திறந்து விட்டு அந்த மாடெல்லாம் ஓட்டு காப்பாற்றுவோம் இல்லையா. இந்த 2 சீக்வன்ஸுமே பேட்டில் சீன்ஸாக நல்லா இருந்தது. ஏன்னா பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்காக தான் அந்த சீன்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
ஆனால் அதோடைய ப்ரிலியூடுன்ற மாதிரி அதுக்கான செட்டப்புன்ற மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்கான பில்டப்புன்ற மாதிரி ஒரு லீட் பண்ணி கொண்டு போகுது இல்லையா, அந்த சீன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரிம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு என்ன நடக்க போகுது ஆல்ரெடி தெரியும். அண்ட் வி ஆர் ஆல்சோ நாட் வெயிட்டிங் ஃபார் த ஆக்ஷன் டு ஹேப்பன். நம்ம வந்து இந்த படத்தை பாகுபலி பார்க்குறது வந்து வாருக்காக இல்லை, அந்த ஹீரோயிசம், அந்த ட்ராமா, இவங்களுக்குள்ளே அந்த சண்டை, அதை தான் நம்ம அந்த டைனமிக்ஸை பார்க்க தான் வரமே தவிர இந்த வார் சீக்வன்ஸோடைய பிரமாணம், ஏன்னா அது கிடையாது இல்லையா படத்துடைய கோருங்கிறது. ஸோ அந்த வார் சீக்வன்ஸை இன்னும் கூட கொஞ்சம் ட்ரிம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் ஆல்ரெடி சொன்னால் அந்த 2 பாட்டை தூக்கியிருந்தாங்க. ஒரே ஒரு ஊரில் வருதுல்ல, ஒரு ராஜா, அந்த பாட்டு வந்து செகண்ட் ஹாஃபில் அனுஷ்கா பிரபாஸ்கான டுயேட்டு, அந்த பறக்கும்ல, பறக்கெல்லாம் பறந்து போகும்ல, அந்த பாட்டு வந்து பல்லவியோட முடிஞ்சிடும்னு நினச்சேன். அந்த பாட்டை ஃபுல்லாக ரீடைன் பண்ணியிருந்துருக்காங்க, அதுவும் தேவைப்படலை. அது பல்லவியோட முடிச்சிருந்தாலே அதே ஃபீல் கண்டிப்பாக கிடச்சிருக்கும். பாட்டு நல்லா இருந்தது, கேட்குறது சூப்பராக இருந்தது. பட் ஸ்டில் அது பல்லவியோடய முடிச்சு டக்குன்னு அவங்கள மகிழ்மதிக்குள்ளே கூட்டு போயிருக்கலாம். ஸோ குறை பேசுனது போதும். பேக் டு புகழாரம் அப்படின்னு வரும்போது என்னென்னா, இந்த படத்துடைய ட்ராமா தான் இதோடைய கோர். என்னென்னா, இது மாமியார் மருமக சண்டை தான், வேற என்ன. பாகுபலிங்கிறது 2 மாமியார் மருமக சண்டை. ராஜ குடும்பத்தில் மாமியார் மருமக சண்டை போட்டால் ராஜ்யமே பிரிஞ்சு போவோம், ராஜ்யமே உடஞ்சி போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர்னில் அந்த கதையை கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அந்த ட்ராமா தான் அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக அது கன்வே பண்ணப்பட்டிருந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய ஒரு ஒரு என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் இந்த படம் ஏன் கனெக்ட் ஆச்சு அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு அந்த ஒரு ஃபேக்டர் தான் முக்கியமாக தெரிஞ்சுது. இந்த 2வது தடவை பார்க்கும்போதும் ஆமாம், அஃப்கோர்ஸ் இது சாதாரணமாக ஆக்சுவலாக வந்து இது வீட்டில் நடக்கிற சண்டை மாதிரியே தான் இருக்குது. ஆனால் இவங்க வந்து இது பேலஸில் போட்டுக்கிறாங்க, அவங்க ராஜா மாதா, இவங்க வந்து பெரிய பிரின்சஸ் அப்படிங்கிற மாதிரி அது வந்து இன்னும் பெரிய இம்பாக்டாக அது கிரியேட் பண்ணுது. இந்த கனெக்டிங் பாயிண்ட்ஸ் ஒரு பிடிச்சிட்டு வருங்க. அதெல்லாம் என்னன்னா, சில விஷயங்கள்லாம் நம்ம ஸ்டோரி டிஸ்கஷனாக பேசும்போது சார் அதெல்லாம் ரொம்ப பழைய மேட்ரு சார், இல்லை இதெல்லாம் எவ்வளோ பண்ணிட்டாங்கன்னு அதுலேயே வந்து ஃபில்டர் ஆகி கடைசியில் எதையுமே பேச முடியாது. ஆனால் ஆக்சுவலி இதெல்லாம் தான் ஒர்க் ஆகுது இன்னுமே கூட. எப்பயுமே எவர் கிரீனாக ஒர்க் ஆகிற சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த சென்டிமெண்ட் மேட்டராக இருக்கட்டும், அந்த கனெக்டிங் பாயிண்ட்ஸ்ன்றது. ஏன்னா சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ரம்யா கிருஷ்ணன் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எப்பயுமே பாகுபலிக்கே ஃபேவர் பண்ணுறாங்கன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேலே இருக்குன்னு அவங்களுக்கே தெரியும். ஸோ அது அவங்க மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. பையனுக்கு ராஜ்யத்தை கொடுக்கலன்றதும் அவங்க மைண்டில் உறுத்திக்கிட்டே இருக்குது. அதனால் பையனுக்கு ஏதோ ஒரு வகையில் காம்பன்சேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டு அவங்கள மேனிபுலேட் பண்ணுறாரு. எப்படின்னா, அனுஷ்காவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சத்தியம் வாங்குறாரு. அந்த மொமெண்ட்டில் அவங்க சத்தியம் பண்ணுறதே தப்பு. ஆனால் அவங்க லைக் ஓவர்வெல்ம்டு பை தி எமோஷன் ஆர் அப்படிங்கிற மாதிரி தாய் பாசத்தினால அவங்க கண்மூடித்தனமாக இருந்துட்டாங்கன்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா யாராக இருந்தாலுமே அப்படி பண்ணலாம், ஏன்னா அவங்க பவர் இருக்குது, அவங்க வந்து நான் ஒரு மகிழ்மதியோடைய ஒரு ராஜமாதா நான் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோ ட்ரிப்பில் அவங்க அதை பண்ணியிருக்கலான்றது. ஸோ இந்த மாதிரியான கனெக்டிங் பாயிண்ட்ஸ்லாம் தான். தென் இந்த குமாரவர்மாங்கிற கேரக்டர் முதல்ல கோழையாக வச்சுட்டு அதுக்கப்புறம் பாகுபலினால தான் அவனுக்கு வீரமே வருது அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு அவனை வச்சே ஒரு ட்விஸ்ட் ப்ளே பண்ணது, அதுவும் ரொம்ப நல்ல ஒரு பிளேவாக கனெக்டிங் பாயிண்ட்டாக இருந்தது. தென் ராணா வந்து நாசர் பேசுகிற எல்லாத்தையும் ஒத்துக்க முடியாது. எல்லா இடத்துலையுமே நாசர் தான் அவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்து பயங்கரமாக வந்து அந்த வன்மத்தை சொல்லி வளர்க்குறது. பட் ஸ்டில் நாசர் சொல்லி எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ண மாட்டார். ஸோ ஒரு முக்கியமான சீனில் அந்த பேலஸில் கோர்ட்டில் நடக்கிற சீனில் வந்து பேசவே விட மாட்டார். முதல்ல அமைதியாருன்னு சொல்லுவார். கரெக்டாக ஒரு இடத்துல அவர் ரிலீஸ் பண்ணுவார். அதாவது இந்த டாகை வந்து ஹண்ட் பண்ணுறதுக்கு அனுப்புகிற மாதிரி அதுவும் ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா இருந்தது. முதல்லையே வந்து ரோகிணி வந்து பையன் வந்து மலை ஏறக்கூடாது, அவன் சும்மா அங்கே மேலே ஏறிட்டு போகிறான், அதனால் பரிகாரமாக நீ சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி தண்ணி எடுத்துகிட்டு 1008 குடம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து விடு, சிவன் வந்து உன் பையனை நல்ல வழியை காட்டுவார் அப்படின்னு அந்த இவர் சொல்கிறார். அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க. ஆனால் பிரபாஸ் எடுத்துன்னு வந்து என்ன பண்ணுறாருன்னா, சிவனை தூக்கிட்டு வந்து வாட்டர் ஃபால்ஸ் கீழே வச்சுட்டு தினம் அவருக்கு அபிஷேகம் தான் போ அப்படின்னு ஒரு டான்ஸ் ஆடுறார். கரெக்டாக அந்த டான்ஸ் ஆடி முடியும் போது அந்த இது வந்து அந்த மாஸ்க் வந்து விழுது அவர் காலில். ஸோ சிவன் வந்து அவருக்கு வழியை காமிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கலாம். ஸோ இது வந்து பக்தி படமான கிடையாது. ராஜமௌழி சொல்கிறார் எனக்கு கடவுள் பக்தியே கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் அந்த கடவுள் பக்திங்கிற விஷயத்தை அவர் எவ்வளோ அழகாக உள்ள கதைக்குள்ளே கொண்டு வந்துட்டே இருக்காரு பாருங்க எல்லா படத்துலையுமே. அது கிளைமேக்ஸில் சும்மா அப்படி கை வச்சிருந்தால் அது வந்து லிங்கமாக இருக்கும், அதில் வந்து ரத்தத்தில் அபிஷேகம் பண்ணி அந்த விபூதி எடுத்து பயங்கரமான கூஸ் பப்ஸ் மூமெண்ட். அது எல்லாமே கரெக்டாக அந்த இடத்துல அந்த சிவாய போற்றி பாட்டை போட்டார் பாருங்க MM கீரவாணி அங்கே நிற்கிறாரு. அண்ட் MM கீரவாணி தான் இந்த படத்தோடைய 3வது ஹீரோ. ராஜமௌழி கூட 4வது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவருடைய மியூசிக் வந்து எவ்வளவு தூரம் இந்த படத்தை வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக மாற்றிருக்குன்றது இப்போ பார்க்கும்போது திரும்ப புரிஞ்சுது. அட்டகாசமான ஒரு மியூசிக், அது பாட்டு சிச்சுவேஷன்லாம் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தது. நான் வந்து என்னை எதிர்பார்க்கவே இல்லை. அந்த தண்டாலையா அதை வந்தாயா தமிழில், ஸோ அந்த தண்டாலையா பாட்டெலாம் வரும்போது எனக்கு கண்ணு கலங்கிச்சு. அந்த என்ன இவ்வளோ எமோஷன்ஸ் ஒர்க் ஆகுது இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி ஸ்டன்னிங்கான ஒரு மியூசிக். ஆக்சுவலாக அவருக்கு வந்து RRRக்கு ஆஸ்கர் கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு பாகுபலிக்கே அவருக்கு ஆஸ்கர் கொடுத்துருக்கணும். ஏன்னா நிஜமே ட்ரூலி ஒரு என்ன சொல்ல பேன் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் ஒர்க் இல்லை, அந்த மாதிரியான ஒரு மியூசிக் அவர் ஸ்கோர் ஒன்று கொடுத்துருந்தார் இந்த படத்தில். அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க். ஸோ MM கீரவாணி மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் இல்லைனா பாகுபலி கண்டிப்பாக இவ்வளோ பெரிய ரீச் இருந்திருக்காருன்னு கண்டிப்பாக நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே நிறைய பேசிட்டே
போகலாம், இதுவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார், எண்ட் கேம் மாதிரி பாகுபலி நம்ம ஊரில் எவ்வளோ தடவை வந்து இன்னும் 10 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணாலும் கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்க ரெடியாக இருப்பேன். இப்போ இன்டர்ஸ்டெல்லர் பார்த்தோம், கில்லி பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி பாகுபலிக்கும் எப்பயுமே நம்மளுடைய மைண்டில் நம்மளுடைய மனசில் வந்து நிரந்தர இடம் இருக்கும். ஒரு கல்ச்சுரல் ஃபினாமினா ஆக்சுவலாக பாகுபலி அப்படிங்கிறது காலத்துக்கும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். இது வந்து ஒரு கற்பனை கதையே இவ்வளோ நமக்கு வந்து கனெக்ட் ஆகுமா, அது இவ்வளோ சூப்பராக அதை சொல்ல முடியுமா, அதாவது ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டு அது இந்த மாதிரி நம்மளை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமா, அது இவ்வளோ பெரிய கேன்வாஸில் நம்மளால் மவுண்ட் பண்ண முடியுமா, அதில் இவ்வளோலாம் ஹீரோயிசம் காமிக்க முடியுமான்றதெல்லாம் ராஜமௌழி ப்ரூவ் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா. அஃப்கோர்ஸ் அதுதான் ஹிந்தியில் வந்து ஷோலே படத்தை சொல்லுவாங்க, ஷோலேவுக்கு முன் ஷோலேவுக்கு பின் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி தான் பாலிவுட்டே பிரிக்கணும். ஷோலே வந்து அப்படி ஒரு ட்ரெண்டே டோட்டலாக மாற்றி போட்டுச்சு. அங்கேருந்து தான் நிறைய விஷயங்கள் பாலிவுட்டில் ஆரம்பம் வச்சுன்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பாலிவுட்டில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா பாகுபலினால் நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. ஸ்டோரி டெல்லிங் முறையாக இருக்கட்டும், யோசிக்கிற விதமாக இருக்கட்டும். இனிமேல் இப்படி யோசிச்சு நம்மளால் மவுண்ட் பண்ணி அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி அந்த காசை திரும்ப வாங்க முடியும், திரும்ப நம்மளால் சம்பாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை நிறைய ப்ரொடியூசர்ஸுக்கு வந்து பாகுபலி தான் கொடுத்துச்சு. ஸோ நிறைய வகையில் பாகுபலி வந்து ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணிச்சு. ஒரு வாட்டர் ஷெட் மூமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நிஜமாவே இந்திய சினிமாவின் அதாவது சமீபத்தில் ஒரு வாட்டர் ஷெட் மூமெண்ட் அப்படின்னா நிறைய இருக்குது. இது மட்டும் கிடையாது, நிறைய இருக்குது. பட் இப்போ எனக்கு என்னுடைய ரீசன்ட் மெமரியில் இருக்கிற ஒரு வாட்டர் ஷெட் மூமெண்ட் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து பாகுபலியோடைய அந்த உருவாக்கம் தான். அந்த கான்செப்ஷுவலாக அது ஆரம்பித்து அது எப்படி அவங்க ரிலீஸ் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் பார்ட் எந்த மாதிரி ரிலீஸ் ஆச்சு, செகண்ட் பார்ட் எப்படி பண்ணாங்கன்னு இது எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து காலத்துக்கும் பேசப்படும். அது வந்து ஒரு பெரிய ஆல்ரெடி அவங்களுக்கு நிறைய பேருக்கு அது வந்து ஒரு வழியை செட் பண்ணி கொடுத்துருக்கு. நீங்கள் ஒரு வேளை பார்க்கணும்னா கண்டிப்பாக பாருங்கள். நான் வேர்த்துன்னு தான் சொல்லுவேன். இது திரும்பி படத்தை என்ன இப்போ ஹாட்ஸ்டார்லேயே இருக்குது நான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கெலாம் எனக்கு பதில் ஆர்குமெண்ட்லாம் எல்லா படத்தையும் நீங்கள் ஹாட்ஸ்டார்லேயே பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நிஜமாவே ஐமேக்ஸ் வேர்த்தியான ஒரு படம். அதுவே ஹெட்டாக அப்போவே ஒரு பயங்கரமாக ஐமேக்ஸ்லாம் பெருசாக பரவாயில்ல பூம் ஆகாத காலத்திலே அவ்வளோ யோசிச்சு அவ்வளோ சூப்பராக மவுண்ட் பண்ணி அதை பண்ணியிருக்காரு. இப்போ பார்க்கும்போது இட் ஸ்டில் ஒர்க்ஸ் அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயம். ஸோ பாருங்கள். அண்ட் இப்போ நான் சொல்கிறேன், அப்போ சொல்லணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக இந்த படம் வந்து குழந்தைங்களுக்கான படம் முடியும். அவ்வளோ வயலன்ஸ் இருக்குது இந்த படத்தில், அவ்வளோ பிளட் ஷெட் இருக்குது. குழந்தைங்களை என் குழந்தைய சின்ன வயசுலேருந்து அவள் வந்து குழந்தையாக இருக்கும்போது அந்த சிவாயை போற்றிய பாட்டுக்கு தேய்ச்சிருக்காங்க, நான் மனப்பாடமாக இருக்கும் எனக்கு. ஸோ அதனால் ஆனால் இது குழந்தைங்க பார்க்கக்கூடிய படம் கிடையாது. மேபி இப்போது ஓடிடியில் பார்க்கும்போது சின்ன ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வயலன்ஸ் வந்து டோன் டவுனாக தெரியலாம். பட் கண்டிப்பாக பெரிய ஸ்க்ரீனில் ரொம்ப வயலண்ட்டாக தான் தெரிஞ்சது படம். அதனால் இப்போது ஐமேக்ஸில் பார்க்கும்போது உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் அவங்கள கூப்பிட்டு போனோமா வேணாமாங்கிறத நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே.